மாத்திரம் இல்லை, பிறரை பற்றிய கசப்பு, அந்த குறிப்பிட்ட நபரை பற்றிய கசப்பு வராமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? பாஸ்டர், நான் மன்னிச்சிட்டேன், இந்த குறிப்பிட்ட நபரை நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் திரும்ப 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 அந்த ஆளோடைய, அந்த மனுஷனுடைய, அந்த எங்கள் வீட்டில் இருக்கிற சொந்தக்காரனுடைய அந்த எண்ணம் என்னை போட்டு கொடையுதே, நான் என்ன பண்ணுறது? நான் என்ன பண்ணுறது? கொடையுது, என்னை போட்டு அப்படியே போட்டு உறுத்துது, என்னை போட்டு தூங்க விட மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? மன்னிச்சிட்டேன், ஆசீர்வதிச்சிட்டேன், ஆனாலும் திரும்ப திரும்ப அந்த நபரை குறித்து என்னை போட்டு ஒரு கொடையுது, நான் என்ன பண்ணுறது? ரெண்டு காரியங்கள் செய்யும். ஒன்று, உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட, உங்களுக்கு விரோதமாக எழும்பின அந்த நபரை பற்றி யார்கிட்டையுமே பேசாதீங்க. யார்கிட்டையுமே நீங்க அந்த ஆளை பத்தி, அந்த நபரை பத்தி, அந்த மனுஷனை பத்தி யார்கிட்டையாவது பேசி பாருங்களேன், கசப்புன்னு சீப்ப இன்க்ரீஸ் ஆகும், பெருகும், உள்ள கூடும், டென்ஷன் கூடும். இருக்கட்டும், அவனை ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன், ஏற்கனவே மன்னிச்சிங்கல்ல, இப்ப என்ன செய்யுது மறுபடியும்? அப்ப யாரை நீங்க மன்னிச்சீங்களோ அந்த மனுஷனை பற்றி வர்றவங்ககிட்ட, போறவங்ககிட்ட, சித்தப்பாட்ட, பெரியப்பாட்ட, மாமா, யார்கிட்ட என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. அந்த ஆளை பத்தி பேசுறதை விட்டுருங்க. பேசாம விட்டுட்டீங்கன்னா எது உள்ள வராது. நீங்க அந்த ஆளை பத்தி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எது பெருகிடும்? என்ன செஞ்சிடும்? கசப்பு உள்ள பெருகும். அப்ப பேசுறது நிறுத்தணும். பேசுறது நிறுத்தியாச்சா? இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? ரெண்டாவது, கடவுளுடைய வார்த்தை எடுத்து மனதில் வச்சு ஆழமா சிந்திக்க ஆரம்பிக்கணும், தியானிக்க ஆரம்பிக்கணும். வாக்குத்தத்தங்களை எடுத்து மனதில் வச்சு என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? தியானிக்க ஆரம்பிக்கணும். அவருடைய கல்வாரி பாடுகளை, அவருடைய ரத்தத்தை, அவருடைய தழும்பை, அவருடைய காயங்களை மனதில் வைத்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? தியானிக்க ஆரம்பிக்கணும். இப்படி வரும் பொழுது டோட்டலா அந்த மனுஷனை என்ன செஞ்சிருவீங்க? நீங்க மறந்துடுவீங்க. அந்த மனுஷனை பற்றி என்ன மனசுல வரவே வராது. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டீங்கன்னா அடுத்து பிறகு அந்த மனுஷன் நீங்க பார்த்தா கூட போயிட்டு போகும், நல்லா இருக்கு, நான் மன்னிச்சிட்டேன், நான் ஆசீர்வதிச்சிட்டேன், அவ்வளவுதான், கர்த்தர் பார்த்துக்குவார், எனக்கு தெரியாது அப்படின்னு போயிருவீங்களே தவிர கசப்பு வரவே வராது. நீங்க தனியா உட்காந்துக்கிட்டு அந்த அளவே யோசித்தீங்கன்னா, அந்த நபரவே யோசித்தீங்கன்னா, அந்த ஆளை பத்தியே 10 பேர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எது பெறுகிறோம்? எது பெறுகிறோம்? அப்ப அவரை பற்றி தொடர்ந்து பேசுவதை நிறுத்த வேண்டும். அவரை பற்றி பேசாமல் இருக்க வேண்டும். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த ஆளை பத்தி என்ன பேசிட்டு இருப்பாங்க? நம்ம ஆட்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. அருமையானவர்களை கவனிங்கள். திரும்ப திரும்ப அவர்களை பற்றி பேசினீர் என்று சொன்னால் கசப்பு என்கிற வேர் ஆழமாய் உள்ள என்ன செஞ்சிடும்? முளைத்திரும். பிறகு அந்த கசப்பு நம்முடைய நன்மைகளை திருடிவிடும், நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்திவிடும், நம்முடைய சரீர சுகத்தை அது தடுத்து நிறுத்திவிடும், நம்முடைய ஜெபத்துக்கான பதிலை அது தடுத்து நிறுத்திவிடும். ஆகவே கர்த்தரால் நாம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் முறுமுறுப்பை நிறுத்த வேண்டும், கசப்பை அகற்ற வேண்டும். நல்ல மனுஷன்தான், என்னமோ தெரியல, அந்த சூழ்நிலையில இப்படி பேசிட்டார், அவ்வளவுதானே. நல்ல மனுஷிதான், அந்த சூழ்நிலையில என்ன நினைச்சாரோ தெரியல, ஏதோ டென்ஷன்ல கோபத்துல எனக்கு பேசிட்டு. நல்ல பாஸ்டர் தான், திடீர்னு அந்த சூழ்நிலையில என்ன செஞ்சார்? 2 புடி வஞ்சு அஞ்சுட்டார். மன்னிக்கிறவர்களா என்ன செய்ய வேண்டும்னா மாற வேண்டும். மன்னிப்போம் என்று என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க. எத்தனை பேர் மன்னிக்கலாம் நினைக்கிறீங்க? ஆமென்.